ஜாவாவில் ஒரு ஸ்ட்ரிங்கை எப்படி ரிவர்ஸில் பிரிண்ட் பண்ணுறது. எக்ஸாம்பிள், இப்போ உங்கள் நேம் இருக்குது, அப்படியே ரிவர்ஸில் பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ அதுக்கு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நாம் இதுக்காக இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டு செட்டப்லாம் பண்ணணும்ல. W3 Schools அதுலேயே நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலாம். இந்த மாதிரி ஆன்லைன் எடிட்டர்லேயே நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஜாவா நீங்கள் பிரிண்ட் டெஸ்ட் செக் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி என்ன நம்ம பர்டிகுலராக பண்ண போகிறோமோ அதை கொடுத்துட்டு ஸோ அந்த லிங்க்குள்ளே போய்டுவோம். இதில் பார்த்தீங்கன்னா ட்ரை யுவர் செல்ஃப் இதை கொடுத்தோன்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு எடிட்டர் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் தான் நம்ம ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த இடத்துல நம்ம கொடுக்கறது பிரிண்ட் ஆகுதான்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணிப்போம். சேனல் ஓகே. ஸோ நமக்கு சேனல்னு இப்போ பிரிண்ட் ஆகும். சும்மா எடிட்டர் ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணுறோம். ஓகே. ஸோ இப்போ இந்த சேனல் அப்படின்றத ஒரு ஸ்ட்ரிங்கில் நம்ம போட்டுப்போம். ஸோ சேனல் இப்போது நம்ம இதை ஹார்ட் கோடை ரிமூவ் பண்ணிவிட்டு நேம்னு கொடுத்தா பிரிண்ட் ஆகுதான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கலாம். ஸோ பிரிண்ட் ஆகுது. இப்போ நம்ம டார்கெட் என்னென்னா இந்த நேம்ன்றதை ரிவர்ஸில் பிரிண்ட் பண்ணணும், கரெக்டாக? ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த நேமாக இதை நம்ம என்னென்னு பண்ணலாம், ரிசல்ட்டுன்னு வச்சுப்போமா. ஸோ ரிசல்ட்டுன்றத நமக்கு ரிவர்ஸ் பண்ணி கொடுக்குறது. ஸோ இப்போ ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா ஸ்ட்ரிங் பஃபர் அப்படின்னு சொல்லி ஒரு கிளாஸ் இருக்கு. இந்த கிளாஸில் ரிவர்ஸ் நம்ம என்ன பண்ணோம், நேமை ரிவர்ஸ் பண்ணோம். ஸோ ரிவர்ஸ்ன்னு சொல்லி ஒரு மெத்தடு இருக்குது. ஸோ ரிவர்ஸ் பண்ணதுக்கப்புறம் எனக்கு ஸ்ட்ரிங்காகவே கொடு அப்படின்னு சொல்ல போகிறோம். ஸோ இவ்வளோ தான். இப்போ என்னென்னா இங்கே கிளாஸுன்னு நம்ம சொன்னதால் எப்பயுமே நம்ம கிளாஸை யூஸ் பண்ணும்போது நியூன்ற கீவேர்டை யூஸ் பண்ணணும். ஸோ ஆப்ஜெக்டாக க்ரியேட் பண்ணி தான் பண்ண முடியும். எல்லாமே கரெக்டாக பண்ணிட்டோமா? ஓகே, நம்ம ரிவர்ஸ் பண்ண சொல்லிட்டோம். இதில் இன்னொன்று நம்ம நோட் பண்ண வேண்டியது, எதை ரிவர்ஸ் பண்ணணும் அப்படின்றத இங்கே சொல்லணும். ஸோ நான் நேமை தான் ரிவர்ஸ் பண்ணணும். ஸோ ஸ்ட்ரிங் பஃபரு என்னோடய நேமை ரிவர்ஸ் பண்ணி ஸ்ட்ரிங்காகவே எனக்கு அவுட்புட்டாக கொடு. இப்போ இதோட அவுட்புட் பார்த்திங்கன்னா இங்கே ஸ்டோர் ஆகிருக்கு. ஸோ இப்போ இதை ரன் பண்ணி பார்ப்போம். ஸோ இன்னமும் சேனல்னு தான் இருக்குது. ஏன்னா நான் இந்த ரிசல்ட்டை தான் பிரிண்ட் பண்ணி பார்க்கணும். நான் என்ன பண்ணிட்டேன், அந்த நேமையே அப்படியே கொடுத்துருக்கேன். ஸோ கேர்ஃபுல்லாக நாம் இருக்கணும். இப்போ ரிசல்ட்டுன்னு கொடுத்து ரன் பண்ணி பார்ப்போம். இந்த மாதிரி சின்ன சின்ன எரர் எல்லாருக்கும் காமனாக வரும். பட் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கோடை பார்த்தோன்னா ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். இப்போ பார்த்தீங்களா, ரிவர்ஸில் வந்துடுச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்னென்ன ஸ்ட்ரிங்கு கொடுத்து ரிவர்ஸ் பண்ணி பார்க்கணுமோ பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நமக்கு என்னென்னலாம் ஈஸியாக சொல்லி கொடுக்க முடியுமோ அந்த மாதிரி வீடியோஸாக நான் ஃப்யூச்சரில் போடுறேன். ஸோ பார்த்து கற்றுக்கோங்க. இந்த சேனல் முடிஞ்ச அளவுக்கு சின்ன சின்ன விஷயங்களை எப்படி நம்ம ஈஸியாக கற்றுக்கலாம் அப்படின்றத சொல்லித்தரத்தை தான் நான் டார்கெட் பண்ணியிருக்கேன். ஸோ பிடிச்சவங்க பார்த்து லேர்ன் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.